கிளிநொச்சி மாவட்ட உருவாக்கத்தின் மூலகர்த்தாவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகமுமான வி ஆனந்த சங்கரியின் 90வது பிறந்த நாள் நிகழ்வும் மாவட்ட மக்களின் மதிப்பளிப்பும் இன்று நடைபெற்றது. கிளிநொச்சி கனகபுரம் நண்பர் விடுதி மண்டபத்தில் இந்நிகழ்வு நடத்தப்பட்டது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பலர் பங்கேற்று வி ஆனந்த சங்கரியை வாழ்த்தி கௌரவித்தனர். பல்வேறு எதிர்ப்புகளையும் தாண்டி இந்த மாவட்டத்தை தனி மாவட்டமாக கொண்டு வர வேண்டும் என்ற மிடுக்கிலே செயல்பட்டவர். 84ஆம் ஆண்டு அதிர்ஷ்டவசமாக மாவட்டம் தனியாகியது. கிளிநொச்சியில் இருந்த பல்வேறு துறைகளிலும் அவர் மிகுந்த ஆளுமையோடு செயற்பட்டவர். பல்வேறு துறை சார்ந்த தலைவர்கள் உருவாக்குவதற்கு 84ஆம் ஆண்டு இந்த தனி மாவட்டமாகிய ஆக்கப்பட்டமே மிக முக்கியமான ஒரு காரணம். அப்போது கிளிநொச்சி மாவட்டம் தனி மாவட்டமாகிய அதிர்ஷ்டமே நான் மருத்துவனாவதற்கு காரணமாக இருந்தது. கிளிநொச்சி என்று சொல்லி சொன்னா ஆனந்த சங்கரி என்கிறது ஒரு அடையாளமாக இருக்கின்றது. தன்னுடைய பணியை இந்த மாவட்டத்துக்காக ஆற்றியிருக்கின்றார் என்பது கண்கூடு. கிளிநொச்சி மாவட்டம் அப்பொழுதுதான் உருவாக்கம் பெற்றது நிமித்தமாய் அந்த நன்மை பெற்றவர்களில் முதலாவதாக நன்மை பெற்றவர்களில் நானும் ஒருத்தி. இல்லாவிட்டால் நான் உங்களுக்கு முன்னால் இன்றைய நாளில் அரசாங்க அதிபராக கூட நான் இருந்திருக்க முடியாது. உண்மையில் அந்த வகையிலே நாங்கள் நன்றி கடன் பட்டவர்களாகவே இருக்கின்றோம். நாங்கள் இப்பொழுதே பல விடயங்களை மறந்து விட்டோம், பிளாக் அவுட் ஆகிக்கொண்டே போகுது. ஆனால் அவர் இன்னமும் அந்த நிறைய விடயங்கள் அவர் ஞாபகத்திலே வைத்திருக்கிறது. அவர் உண்மையில் இது ஒரு பெரிய ஒரு பிளெஸிங், பெரிய ஒரு ஆசீர்வாதம். எதையும் ஒளிவு மறைவில்லாமல் நேரடியாகவே பேசுகிறவர், உண்மையை அப்படியே பேசுவார். அதனாலே அவர் பட்ட அல்லல் நிறைய, அது எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் என்னதான் விளைவு ஏற்பட்டாலும் அவர் அதிலே எந்த மாற்றத்தையும் செய்பவர் அல்ல. சொல்ல வேண்டியதை உள்ளபடியே சொல்லுவார். இலங்கையிலே வாழுகிற அனைத்து மக்களாலும் அவர் போற்றப்படுகிறவர், பெருமதிப்புக்குரியவராக ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒருவர். இந்த கிளிநொச்சி மாவட்ட தந்தை அவர்தான். தாங்கள் சார்ந்த பிரதேசத்துக்கு, மக்களுக்கு, சமூகத்துக்கு இத்தகைய தனியான அழகுகள் தேவை என்பதை தீர்க்க தரிசனமாக உணர்ந்து அதை நடைமுறைப்படுத்துவர் தான் தலைவன். அத்தகைய தலைவராக இந்த மாவட்டத்தில் இருந்திருக்கின்றார். உண்மை ஒரு சரியான துணிச்சலான மனுஷரா அவர் இருந்தார். மானசீகமாக இந்த சமூகத்தை நேசித்தால், சில வேளை அன்றைக்கு ஆனசங்கரி என்ன சொல்றதை கேட்கிற ஒரு நிலவரம் இருந்தா சில பெருமளவு விஷயங்களை தவிர்த்திருக்கலாம். அவரது சேவையால் தான் இந்த மாவட்டம் இவ்வளவு முன்னேற்றத்தை அடைந்திருக்கின்றது. ஆகவே அப்படியானவர்களின் கருத்துக்கள், அவர்களது விமர்சனங்களை நாங்கள் எங்களது ஆரோக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அவரால் விமர்சிக்கப்பட்டவர்கள் கூடி அவர்கள் தங்களது முன்னேற்றத்துக்காக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் குறிப்பிடக்கூடியது. பல விஷயங்களிலே தமிழர் விடுதலை கூட்டணி அவரை ஓரங்கட்டி வைத்து கொண்டிருந்தது. அந்த ஓரங்கட்டுதலினாலே கடைசியில் கட்சி பிரிந்து போயிருந்தும் அவர் ஆனந்த சங்கரி ஐயா கடைசியில் அந்த கட்சியின் பேரை தன்னுடன் கொண்டு போய் இருந்தாலும் இந்த பழைய அந்த கூட்டைச் சேர்ந்தவர்கள் அன்று செய்த தவறுக்கு முக்கிய காரணம் அவரை போன்ற அரசியல்வாதிகளுடைய அறிவுரையை கேட்பதற்கு அவர்களை அழைக்காமல் இருப்பதுதான். இதனாலே தான் இன்று தமிழினம் இவ்வாறு இருக்கின்றது. வாளென்று கூறும் அவரின் வாய்மையே அவருக்கு பல தடவைகளில் பிரச்சனையை கொடுத்து வந்துள்ளது. என்றாலும் அவர் நேர்மையானவர். நான் அறிந்தவரையில் அரசியலை வியாபாரமாக்கி கரவாக நிதி திரட்ட முயலும் நபர் அல்ல. அவர் கூற்றுக்கள் அவரின் உள்ளத்தில் இருந்து உதிர்ப்பவை. அவர் போருக்கு எதிராகவும் வன்முறைக்கு எதிராகவும் மற்றும் பேச்சுவார்த்தையால் பிரச்சனையை தீர்க்க முடியும் என்ற அவரின் கூற்றினூடாகவும், இனங்கள் ஒன்று சேர்ந்து கூடி வாழலாம் என்ற அவரின் கருத்தினூடாகவும் தனது உள்ளத்தில் உதித்த சிந்தனைகளை எல்லோரும் கேட்க உரைத்து தெரியப்படுத்தியிருந்தார். உங்கள் முதலாவது பாராளுமன்றம் இந்த மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது. அதே போன்று நீங்கள் கடைசியாகவும் இந்த மண்ணிலிருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக உருவாக்க வேண்டும். அதுக்கு இந்த மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்குறிப்புடன் அனைவரும் ஒன்றிணைந்து மீண்டும் ஒரு நிலைமையை உருவாக்குவதற்கு நீங்கள் வர வேண்டும். வாக்குக்காக என்னுடைய கருத்தில் இருந்து
விலகி நிற்பேன் என்று யாரும் எண்ணாதீர்கள் என்பதை தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்திலும் அவர் காட்டிச் செல்லுகின்றார். எதிர்கால இளைஞர்களுக்கு அவருடைய உறுதியான நிலைப்பாடு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இந்த எதிர்காலத்திற்கு நாங்கள் தற்போது ஒரு வழியை தேடவில்லை என்றால் தமிழர்களின் வரலாறு வேறு விதமாக சென்றுவிடும் என்பதை நாங்கள் உணர வேண்டும். ஒரு சிறிய காரணங்களுக்காக அவரை ஒதுக்கி வைக்கின்ற ஒரு பெரிய கைங்கரியம் இங்கே நடந்தது. அந்த கைங்கரியம் பிழை என்பது இன்று